கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, பலந்தரும் தேவன் எபிசோட் 1799 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 58 அதிகாரம் 1வது வசனம், சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தைப் போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. ஆண்டவர் இன்னைக்கு பரிசுத்தவான்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சில ஆலோசனையை சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடக்கிறவர்களும் பாவங்களில் வாழ்கிறவர்களுக்கும் அவர்கள் மீறுதல்களையும் பாவங்களையும் தெரிவிக்கும்படியாய் ஜெபிக்கிற பிள்ளைகள் சத்தமிட்டு ஜெபிக்க வேண்டும். அடக்கிக் கொள்ளக்கூடாது. எக்காலத்தை போல் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, க்ளோரி. சத்தமிட்டு கர்த்தரிடத்தில் கூப்பிட்டு ஜெபிக்கிற அனுபவம், சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிற அனுபவம். ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் தர இருக்கிறார். பிறர் பாவத்தை தெரிவித்து அவர்களை பாவத்திலிருந்து மீட்பதற்கு பரிசுத்தவான்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி நடக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம், கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் போதித்து அவர்களை கர்த்தருடைய வழியிலே நடக்க உதவி செய்ய வேண்டும். ஆண்டவர் அழைக்கிறார். ஸ்தோத்திரம். பாவிகளும் வார்த்தைக்கு மீறி நடக்கிறவர்களும் நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்யும்படியாய் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அப்படி போதிக்கிற சூழ்நிலையிலே அவர்கள் மனம் திரும்புவார்கள், தேவனிடத்தில் சேர விரும்புவார்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி நடக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் ஒரு அழைப்பு தருகிறீர் ஐயா. கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிற, கர்த்தருடைய வழியை விட்டு மீறி நடக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாக பரிசுத்தவான்கள் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு பரிசுத்தவான்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர். மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, பாவிகளை மனம் திரும்ப அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதித்து பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வசனத்தை அவர்களுக்கு புரிய வைத்து பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிற பொழுது அவர்கள் ஹல்லேலூயா நீதியை செய்து வருகிற வழியிலே ஹல்லேலூயா மற்றவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அதே போல நீதிமான்களாக வாழுவார்கள். கர்த்தர் அவர்களை விரும்புகிறார். அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக பரிசுத்தவான்களுக்கு அறைகூவல் விடுக்கிறார். சத்தத்தை உயர்த்தி கம்பீரித்து ஹல்லேலூயா மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.